வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் உலக அரசியல் களத்தையே மாத்தி எழுத போகுது. ஆமா, 2026ல உலக வல்லரசுகளோட வரிசையே மாறப்போகுது. அதுல இந்தியா எங்க நிக்குது, எப்படி ஒரு மையப்புள்ளியா இருக்குதுன்னு தான் நாம் அலச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, ஆய்வாளர்கள் 2026ஆம் ஆண்டு எப்படி சொல்றாங்கன்னு, தவறான தேர்வுகளின் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாரம்பரியமா உலக ஆண்டுகிட்டு இருந்த வல்லரசு நாடுகளுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது? அப்படி உலகம் முழுசும் ஒரு கொந்தளிப்பான சூழல் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா? இந்த நிச்சயமற்ற தன்மையில எங்க தான் ஸ்திரத்தன்மை இருக்கு? யார் மேல நம்பிக்கை வைக்கிறது? இதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது, மேற்குலக நாடுகள் இப்போ என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குதுன்னு ஆழமா பார்க்கணும். முதல்ல அமெரிக்காவை எடுத்துக்கலாம். அங்க திரும்பவும் கணிக்கவே முடியாத வர்த்தக கொள்கைகள் வந்திருக்கு. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இந்தியாவோட முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் மேல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் வரி விதிக்கப்படும்னு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அமெரிக்காவோட நிலைமை இப்படின்னா, ஐரோப்பாவும் சும்மா இல்ல. அங்கேயும் பாதுகாப்பு விஷயங்கள்ல பெரிய பிளவுகள். அதை விட முக்கியமா, அவங்களோட பாதுகாப்பு இன்னமும் ரொம்பவே நிலையற்றதா பார்க்கப்படுற நேட்டோ கூட்டணியை நம்பித்தான் இருக்கு. சரி, இப்படி உலகம் முழுசும் ஒரு விதமான பதட்டமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிறப்போ, டாவோஸ்ல நடந்த உலக பொருளாதார மாநாட்டுல ஒரே ஒரு நாடு மட்டும் முற்றிலும் வேற ஒரு கதையை சொல்லுச்சு. அது எந்த நாடுன்னு நீங்களே ஊகிச்சிருப்பீங்க. ஆமா, இந்தியா தான். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய குழுவோட டாவோஸ் போனாங்க. அங்க இந்தியாவோட நிலையான வெளியுறவு கொள்கையை எல்லாரும் பாராட்டினாங்க. இந்தியாவை ஒரு உலகளாவிய வளர்ச்சி இயந்திரமா முன்னிறுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, $300 பில்லியன் பசுமை எரிசக்தி வாய்ப்பு, ஏஐ, டிஜிட்டல் உள்கட்டமைப்புன்னு எல்லாத்துலயும் தலைமை தாங்க தயாரா இருக்கும்னு உலகத்துக்கு சொன்னாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உலகமே தேடிட்டு இருந்த அந்த ஸ்திரத்தன்மையின் கலங்கரை விளக்கமா இந்தியா தன்னை முன்னிறுத்திக்கிச்சு. இது ஏதோ மேடை பேச்சு இல்ல. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ரொம்ப வலுவான பொருளாதார காரணிகளும் உறுதியான எண்களும் இருக்கு. பாருங்க, 7.3%. இதுதான் IMF ஜான்வரி 2026ல கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த வருஷத்துக்கான இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு. நிஜமாவே இது ஒரு அபாரமான வளர்ச்சி. இப்போ இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேன்னா, இத மத்த பெரிய பொருளாதாரங்களோட ஒப்பிட்டு பாருங்க. சீனா 4.5% வளர்ச்சியை போராடி எட்ட பாக்குது. ஐரோப்பாவோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 0ல் இருக்கு. இந்த சூழல்ல தான் இந்தியா 7.3% வேகத்துல போய்கிட்டு இருக்கு. இந்த வித்தியாசம் சாதாரணமானது இல்ல. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மேற்குலக நாடுகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சவால்கள் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கான கதவை திறந்து விடுது. இந்த எல்லா காரணிகளும் ஒன்னா சேரும்போது உருவாகிற ஒரு நிலையத்தான் ஆய்வாளர்கள் புவிசார் அரசியல் சாதகமான சூழல்னு சொல்றாங்க. அதாவது, மத்த நாடுகளோட பிரச்சனைகளே இந்தியாவை முன்னோக்கி தள்ளுற ஒரு பெரிய சக்தியா மாறுது. இந்த சூழல்ல இந்தியா என்ன பண்ணுது? முதல்ல அமெரிக்காவோட கணிக்க முடியாத வர்த்தக கொள்கைகளை எதிர்கொள்ளுது. அடுத்து வியூக சுயாட்சி வேணும்னு முடிவு பண்ணி மத்த நாடுகளோட உறவை பலப்படுத்துது. குறிப்பா நிலையான நீண்டகால பார்ட்னர்ஷிப்காக ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து பக்கம் தன்னோட கவனத்தை திருப்புது. இந்த வியூக மாற்றத்தோட நேரடி விளைவு என்ன? 2 வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தங்கள். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல, இங்கிலாந்து கூட ஒரு விரிவான ஒப்பந்தம். இது ஏற்கனவே கையெழுத்தாகி நடைமுறைக்கு வந்தாச்சு. அடுத்து அதைவிட ஒரு பெரிய டீல், ஐரோப்பிய யூனியன் கூட. இத ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னே சொல்றாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் கையெழுத்தாக போகுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புது ஒப்பந்தம் வரதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வர்த்தகத்துல இந்தியாவுக்கு சுமார் 10-15 பில்லியன் டாலர் உபரி இருக்கு. அதாவது நாம அவங்களுக்கு விக்கிறது தான் அதிகம். இந்த புது ஒப்பந்தம் 2026ஆம் வருஷம் 2வது காலாண்டுல இருந்து நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ என்ன ஆகும்னு பாருங்க. குறிப்பா ஜவுளி, ஆயத்த ஆடைகள் துறைக்கு 10-12% வரி நீக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் ஐரோப்பாவுக்கு போறது ரொம்ப சுலபமாகும். மருந்து, ஆட்டோமொபைல், விவசாயம்னு பல இந்திய துறைகள் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு தயாராகுது. சரி, இதெல்லாம் நடக்குது. இதோட பெரிய அர்த்தம் என்ன? உலக அரங்கில் இந்தியாவோட பங்குல ஒரு அடிப்படை மாற்றமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது, இந்தியா இனிமே வல்லரசுகளுக்கு நடுவுல ஒரு சமநிலைப்படுத்துற சக்தியா மட்டும் இருக்காது. அதுவே ஒரு புவிசார் அரசியல் மையமா மாறிக்கிட்டு வருது. எல்லாரும் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. இந்த பயணத்தை பாருங்க. 2025ல ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியாய் இருந்த இந்தியா ஜனவரி 2026ல டாவோஸ்ல உலகத்தோட கவனத்தை ஈர்க்குது. 2026 2வது காலாண்டுல இந்த பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருது. இதோட விளைவு, உலகின் 3வது பெரிய பொருளாதாரம்ங்கிற இலக்க நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாவே இந்தியா அடைய போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது.
நாம இப்போ பாக்குறது இந்திய நூற்றாண்டின் விடியலா இருக்குமோ?